தொடர்பான தகவல்களை செய்தியாளர் குருநாதரிடம் கேட்கலாம். குருநாதன், நீங்கள் விவரங்களை பதிவு செய்யுங்கள். சிவரஞ்சனி, இந்த தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சூப்பர் யாத்ரா ஏஜென்சி 57 பேரை ஒருங்கிணைத்து கடந்த 23ஆம் தேதி நேபாள நாட்டிற்கு சுற்றுலா அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் பெருவெள்ளம் காரணமாக தமிழர்கள் சிக்கிக் கொண்டுள்ளனர். அதாவது 3 பேருந்துகளில் சென்ற 57 பேரில் 21 பேர் மட்டுமே தற்போது பாதுகாப்பாக உள்ளதாகவும் மீதமுள்ள 2 பேர்களில் சேர்ந்த 37 பேரின் நிலை இதுவரை தெரியவில்லை. இந்நிலையில் தங்களுடைய உறவினர்களின் நிலை அறிந்து கொள்வதற்காக நேற்று பிற்பகல் முதலே இந்த அலுவலகத்தில் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். தங்களுடைய உறவினர்களின் நிலைமை என்ன, அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா இல்லை என்பது குறித்து தகவல் வந்துவிடும் என்று அவர்கள் காலை முதலே இங்கே இருக்கின்றனர். இதேபோல் நம்மோடு இந்த திருமலை ராஜன் அவரோட சகோதரர் நம்மோடு இணைந்துள்ளார். சார் வணக்கம். இப்போ எப்போ போனாங்க, உங்களை அதுக்கும் இந்த தொடர்பு கொண்டாங்களா? 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவங்க மத்தியானமாக கிளம்பியிருக்காங்க. அப்புறம் சென்னை ஏர்போர்ட்டு போய் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேற்றுக்கு இந்த நியூஸை பார்த்துட்டு நாங்கள் இங்கே நேற்றுலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் சரியான தகவல் எதுவும் கொடுக்கல. நாங்கள் இந்த சென்னையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்டையும் மத்திய கவர்மெண்ட்கிட்டையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த மெசேஜுமே வரல. கம்யூனிகேஷன் இல்லை, இபி கனெக்ஷன் இல்லை, எது இல்லைன்னு சொல்லி அங்கே மெசேஜ் எங்களுக்கு வந்துருக்கு. இல்லை, இப்போ இந்த விபத்து குறித்து உங்களுக்கு எப்படி தகவல் வந்தது? அங்கே உள்ளவங்க உங்களுக்கு தகவல் சொன்னாங்களா இல்லை நீங்கள் இங்கே உள்ளவங்க சொன்னாங்களா? ஹெல்ப்லைன் நம்பர் மூலயமா நாங்கள் அங்கே தகவல் போட்டோம். அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து எங்களுக்கு சொன்னாங்க. ஆமாம், நைட்டு 1:30 மணிக்கு சொன்னாங்க எங்களுக்கு. இப்போ காலையில் ஒரு 10 மணிக்கு எல்லாம் நாங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம். மண்ணில் இருந்ததுனால அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்ருக்கோம். நேபாள் மிலிட்ரி தான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ உங்களுடைய சொந்தக்காரவங்க எவ்வளோ பேர் போயிருக்காங்க, எத்தனை பேர் அதில் இருக்காங்க? 2 பேர் போயிருக்காங்க, தம்பி மனைவியும். அவங்கள பற்றி எது தகவல் தெரிஞ்சா உங்களுக்கு? இல்லை, ஒன்றும் தெரியலைங்க. நீங்கள் எதுவும் தொடர்பு கொண்டீங்களா? இல்லை, கொள்ள முடியல தொடர்பு. இப்போ இந்த டிராவல் ஏஜென்சியில் என்ன சொல்கிறாங்க? டிராவல் ஏஜென்சியில் அவங்களுக்கு இன்னும் எதுவுமே ரெக்கவர் பண்ணல, தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் மெசேஜ் வரல. சாயங்காலமாக தான் இங்கே நடக்கும். 6 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிவரஞ்சனி, இந்த 57 பேரில் 30 பேரின் நிலைமை இதுவரை தெரியாத நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 16 பேரின் நிலைமை என்பது கடந்த 24 மணி நேரமாக தெரியவில்லை. குறிப்பாக இந்த கும்பகோணம் மற்றும் சுவாமிமலை, செட்டிமண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் 8 பேர் சுற்றுலா சென்றுள்ளனர். இதேபோல் தஞ்சை பகுதியில் 5 பேர் சென்றுள்ளனர். இதனால் அவர்கள் மகன்கள், உறவினர்கள், சகோதரர்கள் என ஒரு கண்ணீருடனே காத்திருக்கக்கூடிய வேதனையில் இருக்கின்றனர். அதாவது அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்ற ஒற்றை அறிவிப்பு மட்டுமே எங்களுக்கு போதும் என அவர்கள் கூறுகின்றனர். சிவரஞ்சனி.